சென்னையில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் இடமாற்றம் காரணமாக குழந்தைகளின் கல்வியில் பாதிப்பு ஏற்படுமா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்மையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடையாறு ஆற்றின் கரையோரங்களில் வசித்து வந்த மக்கள் வீடுகளை இழந்தனர். 1.5 மாதமாக முகாம்களில் தங்கியிருந்த அவர்கள் வரும் காலங்களில் மீண்டும் இதுபோன்ற ஒரு பாதிப்பை சந்திக்க கூடாது என்பதற்காக ஒக்கியம், துரைப்பாக்கம், எழில்நகர் மற்றும் பெரும்பாக்கம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட 10,000 அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. படிப்படியாக மக்கள் குடியேறி வரும் நிலையில் அவர்களின் குழந்தைகள் அப்பகுதிகளில் உள்ள பள்ளிகளிலேயே படிக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியிலிருந்து குடிபெயர்ந்து வருகின்ற மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக சேர்க்கைக்காக இங்க சிறப்பு முகாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதுல மாணவர்கள் சான்றிதழ்லாம் தேவையில்லை. அவங்க எந்த வகுப்பு சொல்றாங்களோ அந்த வகுப்புல நாங்க இங்க மாணவர்களுக்கு சேர்க்கை கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் 16 மாணவர்களை சேர்த்திருக்கோம். மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய கட்டடம் கட்ட தற்காலிக இடம் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறுகிறார் பெரும்பாக்கம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை காமாட்சி. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தேவைப்படும் இடவசதிக்காக கமர்ஷியல் ஸ்பேஸ் ஒன்று முன்னாடி கொடுத்திருக்காங்க. அதுல டெம்பரரி பில்டிங்கை உடனே கட்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்து தருவதாக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல இருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஒக்கியம், துரைப்பாக்கம், கண்ணகி நகர் பகுதியில் ஏற்கனவே உள்ள 3 அரசு பள்ளிகளிலும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நடுநிலைப் பள்ளியிலும் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை ஆர்வத்துடன் சேர்த்து வருகின்றனர். வீடு கொடுத்ததுனால அங்க பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வசதி இருக்காது, அதனால இங்கே சேர்த்துடுறோம் நாங்க. அதனால இங்க வந்துக்கிறோம் நாங்க. எழில்நகர்ல வீடு கொடுத்துருக்காங்க. இப்ப பசங்களை அங்கிருந்து அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூலுக்கு தங்க போறாங்க. மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி பாதிக்காத அளவிற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.